வணக்கம் மக்களே. 2026க்கான மகளிர் தொகை பத்தின புதிய அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தின முழு தகவல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. 2026 எலெக்ஷன்ல விஜய் நிக்கிறப்பயே பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வேலை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா மகளிருக்கு 2500 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2500 லிஸ்ட் வந்து ஆல்ரெடி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதை யார் அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிர்மல்குமார் வந்து அமைச்சரா இருக்காரு. அவர் தான் வந்து இந்த அப்டேட் கொடுத்திருக்காரு. மகளிர் தொகை 2500 லிஸ்ட் வந்து ஆல்ரெடி நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல முக்கியமான அம்சங்கள் இப்ப என்னென்ன அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும், இதுக்கான வயசு என்ன அப்படிங்கிற முழு தகவல் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெயின் என்ன அப்படின்னா வயது. 21 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் வந்து இந்த 2500 எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி நான் வாங்கிட்டு இருக்கேன் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். எனக்கு இப்ப வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா, 60 வயசு மேல இருக்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா முதியோர் தொகை திட்டத்துக்கு கீழே போயிடுவீங்க. அதனால உங்களுக்கு இந்த மகளிர் தொகை வராது. அதுக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா முதியோர் தொகை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். 60 வயசு வரைக்கும் சொல்லிட்டீங்க, எல்லாருக்குமே வருமானு பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே ஒரு சில முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னலாம் மெயினா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு தான். ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மே மாசத்துக்கான 1000 ரூபாய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்காரு. விஜய் சிஎம் ஆனோன்னு பாத்தீங்க அப்படின்னா உடனே லிஸ்ட் எடுத்து எல்லா ப்ராசஸுமே ரெடி பண்ணி 2500 ரூபாய் போட முடியாது. அதனால இப்போ தற்காலிகமாக மே மாசத்துக்கு 1000 ரூபாய் வந்து வங்கி கணக்குல டெபாசிட் வச்சிருந்தாங்க. இந்த 2500 ரூபாய்க்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரேஷன் கார்டு தான். மெயினா பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி தான் இந்த 2500 ரூபாய் தர போறாங்க. அப்ப ரேஷன் கார்டுன்னு வந்துருச்சுன்னா இதுல என்னென்ன முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தலாம். நான் சொல்ற 3 வகையான ரேஷன் கார்டுக்கு கண்டிப்பா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்னென்ன ரேஷன் கார்டுன்னு பாத்தீங்கன்னா என்பிஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 கார்டுமே பாத்தீங்க அப்படின்னா வறுமை கோடு இல்ல அதை பேஸ் பண்ணி வர கார்டு. இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை தரத்துக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரேஷன் கார்டு வந்து சர்க்கரைக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான ரேஷன் கார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரேஷன் கார்டு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நேம் புது லிஸ்ட் வரப்ப அந்த லிஸ்ட்ல உங்களோட நேம் கண்டிப்பா இருக்கணும்னா உங்களுக்கு மெயினான இது ரேஷன் கார்டை பொறுத்து தான் இருக்கும். ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரேஷன் பொருள் இந்த 2500 ரூபாய் மகளிர் தொகை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 21 வயசா இருக்கணும். அதே மாதிரி 60 வயசுக்குள்ள இருக்கணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒண்ணுதான். நீங்க உங்க மாமியார் மாமனாரோட இருக்கீங்க இல்ல உங்க கொழுந்தனாரோட இருக்கீங்க, அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க, ஒரே ரேஷன் கார்டு தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா யாரு அந்த குடும்பத்துக்கு தலைவியா இருக்காங்களோ அவங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி யார் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 2500 ரூபாய் போக ஆரம்பிச்சிடும். இப்ப இருக்க டைம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா புதுசா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு வந்து என்ன ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வராம இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் இன்னும் வரலையோ அவங்க எல்லாருக்குமே சீக்கிரமா கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு வேலை அப்ளை பண்ணலைன்னா கண்டிப்பா வந்து இப்ப அப்ளை பண்ணுங்க. இந்த 2500 ரூபாய்க்கான ஸ்கீம் வந்து அந்த நியூ லிஸ்ட் நியூ ஃபார்ம் எல்லாமே வரதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான விஷயம் நான் மெயினா சொன்னது என்னன்னா ரேஷன் கார்டு நான் சொன்ன அந்த 3 கேட்டகரியில இருக்கணும். வயசு 21 வயசுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 60 வயசுக்கு உள்ள இருக்கணும். ஒருவேளை 60 வயசுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதியோர் உதவி தொகை கீழே தான் இந்த ஸ்கீம்ல இந்த பணம் வரும். மகளிர் உரிமை தொகை ஸ்கீம்ல உங்களுக்கு பணம் வராது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போன் நம்பர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். நீங்க ரேஷன் கார்டு வந்து டீடைல்ஸ் கொடுக்குறீங்க. அதுல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போன் நம்பர் வந்து ஆக்டிவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் நீங்க ஃபார்ம் வந்து இந்த 2500 ரூபாய் வந்து புதுசா ஃபார்ம் கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களோட போன் நம்பரும் வாங்குவாங்க. ஆல்ரெடி நான் ஃபார்ம் கொடுத்துட்டேன் எனக்கு இந்த 1000 ரூபாய் வந்துட்டு இருக்குன்னா அவங்க எல்லாருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அந்த 1000 ரூபாய் வர இடத்துல இந்த புதிய ஸ்கீம் கொண்டு வந்தோம்னா பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாவை அதை மாத்தி உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. பட் நான் இப்பதான் நியூவா அப்ளை பண்ண போறேன், எனக்கு இப்பதான் ரேஷன் கார்டு வந்திருக்கு, நான் அப்ளை பண்ணலாமா இல்ல அப்ளை பண்றப்ப என்ன ப்ரொசீஜர்னு கேட்டீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எந்த போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த போன் நம்பரை கையில கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி அங்க டீடைல்ஸ் கொடுப்பீங்க. கொடுக்குற அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கணும். ஒருவேளை அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இல்லைன்னா அந்த போன் நம்பருக்கு தான் வந்து மெசேஜோ
இல்ல வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் கால் பண்ணி கேட்கறதோ கேட்பாங்க. அப்ப நீங்க ஃபோன் எடுத்து இந்த மாதிரி டீடைல்ஸ் ஷேர் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீங்க கரெக்ட்டா வந்து இப்பயே சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி பேங்க் அக்கவுண்ட்ல என்ன நம்பர் குடுத்துருக்கீங்களோ, அதே அக்கவுண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ற இடத்துலயும் குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ யாரு பேர்ல இப்போ நீங்க லேடீஸ் தான் இருக்கீங்க, லேடீஸ் தான் கம்பல்சரி இந்த இத வாங்க முடியும். உங்க பேர்ல இதுவரைக்கும் பேங்க் அக்கவுண்ட் இல்லன்னா கூட கண்டிப்பா பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசா ஓப்பன் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்தியன் பேங்க் இல்ல ஸ்டேட் பேங்க், எஸ்பிஐ பேங்க் அந்த மாரி பேங்க்ல ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் வராது. ஈஸியா பணம் வந்து டெபாசிட் பண்ணிடலாம். பட் நீங்க சின்ன சின்ன பேங்க் போறப்ப நெறைய இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் முன்னாடியே முக்கியமா சொன்னபடி, ஸோ 2026க்கான இந்த மகளிர் உரிமை தொகை லிஸ்ட் புதுசா வருது அப்டின்னா, முக்கியமா வந்து ரேஷன் கார்டு பார்ப்பாங்க. அதுல இந்த 3 கேட்டகரி ரேஷன் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, வயசு 21லேருந்து 60க்குள்ள இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் தான் தருவாங்க. ஸோ உங்க குடும்பத்துல ஆல்ரெடி யாராச்சும் வருமான வரி கட்டிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் வந்து 2026ல இந்த ரூ. 2,500 கிடைக்க போகுது. ஸோ இந்த மாரி ரூ. 2,500 ரிலேட்டட் இல்ல இப்ப தமிழ்நாடு அரசுலேருந்து வர புதிய அப்டேட் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நியூ அப்டேட்டோட பார்க்கலாம். பாய் பாய்.